சக்ஷம் ஆப்னு ஒன்று இருக்குங்க. SAKSHAM சக்ஷம் ஆப்ல போடலாம், இல்ல 1950 நம்பருக்கும் கொடுக்கலாம். ஸோ அங்கேயும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இன்னொன்று, நாங்கள் எல்லா தேர்தல் நடத்தும் அதிகாரிட்டையும் எங்களோட அன்பான வேண்டுகோள் என்னன்னா, 85 வயதுக்கு மேலேயோ மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்ல, சிலர் அதோட குறைவான வயசு இருக்கலாம், ஆனால் முட்டி வலி இருக்கலாம், மற்ற காய்ச்சல், உடம்பு சரியா இல்லாம இருக்கலாம், அவர்களுக்கும் ஏதாவது உதவி தேவைன்னா எங்களோட FST SST பல்வேறு அரசு வாகனங்களும் தயார் நிலையில இருக்கும். ஒரு பேரிகேடை தாண்டி ஒரு 250 300 மீட்டர் நடக்கணும்னா அவர்களுக்கு உதவி பண்ணுங்கள், அவர்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள். அந்த வாக்குச்சாவடியில மற்றவர்கள் கேட்டு அந்த ரிக்வஸ்டும் கொடுத்திருக்கோம். கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரியும் வந்து கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் இருக்கு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல நாளைக்கு above 85 ஃப்ரீயா வரலாம் அப்படின்ற மாதிரி இது அவர்கள் வந்து நிறைய ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. கூடுதலாக நீங்க அதை சொன்னதுனால இன்னொரு கருத்தை சொல்லிடுறேங்க. ஒவ்வொரு முறையும், கடந்த முறை நான் போக்குவரத்து துறை செயலாளராக இருந்தபோது, கார்த்தால வந்து மற்ற ஊர்கள்ல வாக்களிக்கிறவங்க கார்த்தால போய் கூட்டம் கூட்டமாக போவதை தவிர்த்து, ஏற்கனவே 2-3 நாட்களுக்கு முன்னாடி அரசு அறிக்கை விட்டுருக்கு. அந்த மாதிரி நபர்கள் இன்றைய தினத்திலேருந்தே உங்க ஊர்ல உங்களுக்கு வாக்கு வந்து எப்பவுமே ஊர்ல இருக்கு, இப்ப ஏதோ ஒர்க்குக்காக மட்டும் இங்க வந்திருக்கீங்கன்னா இன்னிலேருந்தே தயவு செய்து போக தொடங்கிடுங்கன்னு சொல்றோம். இன்னொன்னு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஏற்கனவே நம்ம எலெக்ஷன் கமிஷன் டைரக்ஷன்லயே இருக்குங்க. அதுங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரீ பண்ணும். ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கும் ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு. இருப்பினும் ஏதாவது ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஏற்கனவே கோவிட் காலகட்டத்தில் இந்த மாதிரி ஓலா போன்ற ஏற்பாடுகள் செய்ததற்கும் நாங்க அந்த முயற்சி செய்து கடைசி பத்திரிகை அறிக்கை ஈவினிங்கா கொடுப்போம். சார், இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் மொத்த வாக்குச்சாவடி மையங்கள்ல எவ்வளவு இடங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு? இந்த பணிகள் எத்தனை மணிக்குள்ள முடிக்கப்படும்? இது வந்து ஜெனரலிங்க நம்மளோட சப்ஜெக்ட் புரிஞ்சுக்காங்க. 12 மணி வரைக்கும் அவர்களுக்கு எந்த வாக்குச்சாவடின்னு ரேண்டமைஸ் பண்ணி அப்பதான் ஆணை கொடுக்கறோம். அவர்கள் ஒவ்வொருத்தராக தன சைதாப்பேட் தொகுதியில அவங்க போறாங்க. சோ இந்த பணிகள் நான் வாஷர்மேன் பார்த்துட்டு வரேங்க, அங்கெல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. இது நார்மலி ஒரு 6 அல்லது 7 மணிக்கு முடியும். இது 1 hour ரிப்போர்ட் வாங்கிட்டு இருப்போம். 7 மணிக்குள்ள முடிந்து அதன் பிறகும் இந்த இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா, செக்டார் ஆபீசர், அவர் வந்து ஜோனல் பார்ட்டியோட ஹெட், அவங்க சுயேட்சை முறையில் சுத்திட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு இந்த 8 வாக்குச்சாவடியில இருந்து 12 வாக்குச்சாவடி 6 மணிக்குள் போயிட்டு வர முடியும். ஆனா இந்த மாதிரி இறக்கும் போது 1.5-2 மணி நேரம் ஆகும். ஏன்னா அந்த அதிகாரி கையில கொடுத்து கையொப்பம் பெற்று அதெல்லாம் பண்றதுக்கு அந்த மாதிரி இருக்கும். பட் ஜெனரலி ஒரு 7 மணிக்குள்ள அனைத்தும் முடிவடையும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 70% ஆபீஷியல்ஸ் வந்து பெண்கள் அப்படின்ற மாதிரி சத்யபிரதா சாகு சொல்லிருக்காரு. சென்னையில 19,419 11,800க்கு மேற்பட்ட பெண்கள். ஒரு பெருமைக்குரிய விஷயம். அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் துர்காமூர்த்தி IAS மேடம் பெண். அந்த மாதிரி எங்க அடிஷனல் டிஓஸ் பாத்தீங்கன்னா 3 பேர் பெண். சோ இது மற்றவர்கள் மற்ற மாநிலத்துக்கிட்ட இது ரொம்ப நல்ல செய்தி. இருப்பினும் நாங்க வந்து ஒவ்வொரு இதுலயும் ரேண்டமைஸ்டா போடுறதுனால ரிமைனிங் ஆண்களும் சேர்ந்து அப்படி டீம் ஆறுது. ஆனா 16 டீம்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில முழுமையாக பெண்ணால நடத்தக்கூடிய 16 பிங்க் போலிங் ஸ்டேஷன்ஸும் நம்ம அறிவிச்சிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் மாடல் போலிங் ஸ்டேஷன்ஸும் நம்ம மக்களை கவரும் வகையில சொல்றோம். மக்களோட அன்பான பணிங்க. இவ்வளவு பேர் பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் எல்லாரும் இதுல வாக்கு கேட்டு போகக்கூடிய அனைத்து கேண்டிடேட்ஸும் அந்த மாதிரி இதற்கான ஏற்பாடு செய்ய அனைத்து அதிகாரிகளும் நம்ம இரவு பகல் பாராமல் பண்ணும்போது, நாளைய தினம் ஒரே ஒரு பணி உங்களுக்கு என்னன்னா, இத சென்னையை பொறுத்தவரையும் எப்பவுமே நம்ம வந்து அந்த 58 விழுக்காடு 58.72 விழுக்காடு அப்படின்னு இல்லாமல், எப்படி தமிழ்நாடு 73 விழுக்காடா இருக்கோ, இந்தியா 67 விழுக்காடா இருக்கோ, நம்ம டெபினட்டா 100 விழுக்காடுக்கு முயற்சி செய்யறதுக்கு உங்கள் கையில் தான் இது இருக்கு. நாங்க எங்களோட முயற்சிகள் 45 வகையான விழிப்புணர்வோட செஞ்சுட்டோம். உங்கள் கையில அந்த இது இருக்கு. எப்பவுமேங்க வாக்காளர் வந்து தொடர்ந்து நம்ம கண்டினியூஸ் ரிவிஷன் ஒன்று நடக்குங்க. அதே மாதிரி மதர் ரோல் ஒவ்வொரு ஆண்டுதோறும் பப்ளிஷ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம சம்மரி ரிவிஷன் இருக்கும். அதை முடிந்த பிறகு நம்ம ஜனவரி மாசம் ஐ திங்க் 24ஆம் தேதி வெளியிடுறோம். ஒவ்வொரு முறையும் அதுக்கு நடுவில் நம்ம பண்ணும்போது பிளாக் லெவல் ஏஜென்ட்ஸ் கையிலயும் அந்த லிஸ்ட்டை கொடுக்குறோம். பிளாக் லெவல் ஆபீசர்ஸ் இருக்காங்க, அவங்களும் ஹவுஸ் டு ஹவுஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் முடித்து நம்ம நாமினேஷனுக்கு 2 நாள் முன்னாடி வரையும் கண்டினியூஸ் ரிவிஷன் பண்ணி அதையும் நம்ம எல்லா அரசியல் கட்சிக்கும் கொடுத்துருக்கோம். அதனால அந்த பீரியட்ல சேர்க்காதவங்க அதுக்கப்புறம் வந்ததுன்னா விட்டு போயிருக்குன்னு தெரிஞ்சா கூட
நிர்வாக ரீதியா அடுத்த ரிவிஷன்ல தான் அதை மாற்ற முடியுமே தவிர்த்து இன்றைய தினம் தனியாக அதற்கான பட்டியல் விடுறதுக்கான அதிகாரம் எங்ககிட்ட கிடையாது. அது எந்த காரணத்தினால அந்த மாதிரி விட்டு போயிருக்கு, ஒவ்வொரு தரமும் இந்த டிலீஷன் பண்ணா அதற்கான தகவல் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறோம், ரிலீஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் ஷேர் பண்றோம். இது கண்டினியூஸா ஒவ்வொரு ஆண்டும் போகும். 21னா 22 ஆண்டு சம்மரி ரிவிஷன் இருக்கும், மதர் ரோல் பப்ளிகேஷன், தாய் ரோல் இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் சம்மரி ரிவிஷன். ஒவ்வொரு முறையும் அனைத்து கட்சிகளுக்கும் நம்ம வந்து அதை ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் கடைசியா செப்டம்பர் 23ஆம் தேதி பண்ணும்போது பிளாக் லெவல் ஏஜென்ட்ஸ் மட்டும் ஏஜென்ட்ஸையும் நியமிக்க சொல்லி தான் அவங்க கையிலையும் கொடுத்துருக்கோம்.